Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. அம்மா பாத். அல்லாஹ்வின் கிருபையால் ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று உங்களுக்கும் பேச எடுத்துள்ள தலைப்பு நாவடக்கம். இஸ்லாம்ல நாவடக்கம் என்பது மிக முக்கியமான ஒழுக்கம். ஏன்னா நாவுதான் மனிதன அதிகமாக மரணத்தில் தள்ளும் உறுப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நல்லதை பேசு அல்லது என்ற கொள்கை வலியுறுத்தி பொய் புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் போன்ற தீய சொற்களில் இருந்து நம் நாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு குர்ஆனும் ஹதீஸ்களும் கடுமையாக அறிவுறுத்துகின்றன. இது சுவனத்திற்கு வழிகாட்டும். மனிதனை அதிகமாக நரகத்தில் கொண்டு போய் குப்பரித்துவது அவனுடைய நாடாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் முஸ்லிமூன சலீம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வல் எவருடைய நாவினால் கரத்தினாலும் ஏனைய முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் சிறந்த முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் தன்னுடைய நாவு மற்றும் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுகிறாரோ அவனுக்கு சுவனத்தில் நான் பொறுப்பேற்றுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலம் சதீதா. முஃமின்களே அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய செயலை அல்லாஹ் சீராக்கி வைப்பான் மற்றும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான். காதுக்கு எட்டியதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் எட்டி வைப்பது பொய் சொல்லுவதற்கு போதுமானதாகவும் இன்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறை தேடி புறம் பேசி கோல் சொல்லி திரிவது இரண்டு சகோதரர்களின் மாமிசத்தை உண்பது போன்ற உச்சகட்ட வெறுப்பிற்குரிய செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று சூரத்துல் ஹுஜராத் எல்லாம் அல்லாஹ் கூறுகிறார். ஒரு சகோதரனுக்கோ அல்லது சகோதரியருக்கோ முன்னால பேச முடியாதது பின்னால பேசுவது புறம். உள்ளதை பேசினாலும் கூட இல்லாததை பேசினாலும் அது பாவமாகும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த விளக்கமாகும். புறம் என்றால் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். புறம் என்றால் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ்வும் அவரது தூதரும் நன்கறிந்தவர்கள் என நபித்தோழர்கள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய சகோதரனை பற்றி அவர் வெறுப்பதை கூறினால் அது புறம் என்றார்கள். அப்ப நபி தோழர் கேட்டார், நான் கூறுவது என்னுடைய சகோதரனிடம் இருந்தால் அது புறமா என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இருந்தால் நீ அவரை பற்றி புறம் பேசுகிறாய், அல்லது நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இல்லை என்றால் நீ அவரை பற்றி இட்டு கட்டுகிறாய் என்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரு கபரை கடந்து சென்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படுறாங்க. ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது சரியாக சுத்தம் செய்யவில்லை, மற்றொருவர் கோல் சொல்லி திரிபவராக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு பசுமையான பேரித்த மட்டையை எடுத்து வர சொன்னார்கள். அது இரண்டாக பிறகு இரண்டையும் அந்த இரு கபரில் நட்டினார்கள். பிறகு நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நபியே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என. அந்த இரு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் பொழுதெல்லாம் இவ்விருவரின் வேதனை குறைக்கப்படும் என்றார்கள். ஆகவே எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களை நானும் நமது நாவை கட்டுப்படுத்தி தீமையானதை பேசாமல் நல்லதையும் திக்ரு திலாவா போன்ற நன்மைகளை செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பும் உயர்ந்த அந்தஸ்தும் பெறுவோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.